மே 3 இந்த இடத்தில் யாழ் ஊடக மையம் இந்த இடத்தில் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்றால் சர்வதேச ரீதியில் உள்ள ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 1993ஆம் ஆண்டு அதாவது இந்த ஊடக சுதந்திர தினத்தை அறிவித்தது. அன்றிலிருந்து இத்தனை வருடங்கள் கடந்தும் இன்றும் ஊடக சுதந்திரத்துக்காக அனைத்து நாடுகளும் உள்ள ஊடகவியலாளர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி என்பது கிடைக்கிறது. ஆனால் சர்வதேச நாட்டில் இந்த நாடுகளை பார்க்கும்போது இந்த ஸ்ரீலங்கா, இலங்கை ஒரு குட்டி நாடு, ஒரு சின்ன, அதாவது மாங்காய் போன்ற வடிவமைப்பில் தான் இருக்கு. இந்த குட்டி நாட்டில 41 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது. உண்மையில ஒரு உலகத்திலேயே நடக்காத ஒரு படுகொலை இந்த மண்ணில வடக்கில நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு காரணமான இருந்த கடந்த அதாவது கூடுதலாக படுகொலை செய்யப்பட்ட இடமாக குறிப்பிட்டது ராணுவ உயர் பாதுகாப்பு வலயங்கள், ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்ல தான் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பொழுது யார் இனந்தெரியாதவர்கள் என்று அந்த நாள் நாங்கள் செய்தி அறிக்கை இடம்போது உண்மையிலே கவலைக்குரிய இடம் ராணுவ, அதாவது பாதுகாப்பு, ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்கிறோம். இத்தனை தடவை வந்த அரசுகளுக்கு நாங்கள் மகஜர் வழங்கி இருக்கிறோம். ஆனா யாருமே காதில் கேட்பதால் இன்று வந்த அரசு கூட, இந்த என்பிபி கூட இன்று தமது விடயங்களை, கருத்துக்களை கூறுவதற்காக ஊடக சந்திப்புகளை நடத்தும் போது படங்களை எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது ஊடகவியலாளரை அச்சுறுத்த நிலைதான் தொடர்கிறது. இவர்களும் முன்னைய அரசுகள் போலதான் இன்றும் செயல்படுகிறார் என்பது பெரும் கவலையாக இருக்கிறது. மனவருத்தத்தோடு தான் இந்த ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து தமது போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த படுகொலைகள், அதாவது ஊடக படுகொலைகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்காத போது இனிவரும் காலங்களில் தொடர்ந்து ஒரு சுதந்திரமாக இந்த ஊடகவியலாளர்கள் ஊடக பணியை ஆற்றுவார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எந்த அரசுகளும் கூட இந்த ஊடகவியலாளர் சம்பந்தமாக ஒரு விசாரணையோ அந்த ஊடகவியலாளருக்கு பாதுகாப்பு வழங்கவோ முன்வரவில்லை. இந்த மே 3 நாங்கள் மீண்டும் திரும்ப இதே கருத்தை தான் சொல்லுவதாக இருக்கிறது. மனம் வேதனையாக இருக்கிறது. எங்களோட கூட பணியாற்றினவர்கள் சுடப்படும் போது யார் கண்டுகொண்டார்கள்? சர்வதேசம் கூட எங்களது ஊடக பரப்புல ஊடகவியலாளர் படுகொலை செய்யும் போது கண்டுகொள்ளாத போது இந்த என்பிபி எங்களை கண்டுகொள்ளுமா? இந்த அரசுகள் எல்லா சிங்கள அரசுகளும் ஒன்று கூடித்தான் இன்றைக்கு
இந்த நிகழ்வுகளை நடந்தேறதுக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் அது பொருந்தக்கூடிய அளவாக தான் காணப்படுகிறது. இன்று நாம் இதைத்தான் வலியுறுத்துகிறோம். கூட பணியாற்றிய ஊடகவியலாளர்கள் கண்முன்னே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று கடைசி உயிர் வரையும் நாங்கள் அனைத்து ஊடகவியலாளர் ஒன்று கூடி குரல் கொடுப்போம் என்பதை இந்த நாளை உரத்திச் சொல்கிறோம். வணக்கம்.